அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று உருது காயிதாவின் 6வது பாடத்துக்குள்ளே செல்வோம். நபி நபி என்றால் இறை தூதர். அந்த நபி என்ற வார்த்தைக்கு மேலால் சிறியதோர் சாத் இடப்பட்டிருக்கிறதை உங்களுக்கு காணலாம். இதனை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதனை சுருக்கமாக குறிப்பிடுவதற்கே அந்த அடையாளம் போடப்பட்டிருக்கின்றது. எனினும் அதனை பூர்த்தியாக எழுதுவது தான் சிறந்தது. வலி வலி என்றால் இறைநேசர். இதனுடைய பன்மை நமக்கு தெரியும், அவுலியா. அரபியிலும் உருதுவிலையும் அதனுடைய ஒருமை பன்மை இந்த முறையில்தான் கூறுவார்கள், வலி அவுலியா. அலி அலி என்றால் எங்களுக்கு தெரியும், ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார். அங்கே அலி என்ற வார்த்தைக்கு மேலால் ராவும் ஒரு லாதும் இடப்பட்டிருக்கின்றது. அது ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொறிந்து கொள்வானாக என்று கூறுவதனுடைய அடையாளம்தான் சுருக்கமாக ரா லாத் இடப்பட்டிருக்கின்றது. சலி நடந்தால், சலி நடந்தால், இது மாசி முத்துலக், பொதுவான இறந்த காலத்தின் பெண் பால். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் படித்தது ஓ சலி ஓ சலி, தூ சலி தும் சலி, மே சலி அஹம் சலி. சலி நடந்தால். கை போனால், அதாவது ஒரு பெண் போனால், அதுவும் மாசி முத்துலக்காகவே இடம்பெற்றிருக்கிறது. இசி இசி என்றால் இவனையே இவளையே, இதனையே இதையே என்று கூறலாம். கிசி யாராவது, எவராவது, ஏதாவது என்று கூறுவதற்கு நாம் கிசி என்று சொல்லுவோம். குலி கூலிக்காரர், குலி கூலிக்காரர். புரி கெட்டது. நபி கா கஹா சச் ஹை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கா கஹா சச் ஹை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது உண்மையானதாகும். இங்கே கஹா என்று சொல்றது அவர்கள் நவின்றவைகள், கூறியவைகள். அலி ரஸியல்லாஹு அன்ஹு ஹுதா கே வலி ஹை. அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதா கே அல்லாஹ்வுடைய வலி ஹை. இங்கே வலி என்ற வார்த்தைக்கு முன்னால் கே என்ற பன்மையின் அடையாளம் வந்திருக்கிறது. அது இசாஃபத்தாக வார்த்தையை இணைப்பதற்கு வந்திருக்கிறது. உடைய என்ற கருத்தை கொடுக்கிறது. அதனால் பன்மை படிக்கே ஹை என்ற வார்த்தையும் பன்மையாக வந்திருக்கிறது. அதாவது ஹை என்றால் இருக்கிறார்கள். அந்த வகையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் நேசராக இருக்கிறார். கிசி சே மத் லடோ, கிசி சே மத் லடோ, யாருடனும் சண்டை போட வேண்டாம். கிசி சே எவருடனும், யாருடனும், மத் லடோ சண்டையிட வேண்டாம். லடுனா மஸ்தர்ல இருந்து வந்தது தான். லட் லடோ லடியே என்ற நாங்கள் அம்ருடைய பிரகாரம் அதனை சர்ஃபு செய்வோம். ஏ பாத், இந்த விடயம், புஹத் புரி ஹே மிகவும் கெட்டது. பாத் என்பது முன்னஸாக வந்திருக்கிறதன் காரணமாக புரி என்று அந்த சொல்லும் முன்னஸாக பெண்பாலாக மாறி இருக்கிறது. இசி குலி கோ புலாலோ, இதே கூலிக்காரரை அழைத்து கொள்ளுங்கள். இசி இதே, குலி கோ கூலிக்காரரை, புலாலோ அழைத்து கொள்ளுங்கள். புலா என்றால் அலை, புலாலோ என்றால் அழைத்து கொள் அல்லது அழைத்து கொள்ளுங்கள். ஓ தோ சலி கை, அவளுமோ போய்விட்டாள். ஓ தோ சலி கை,
அவளுமோ போய்விட்டாள். செல்லி என்றால் போனாள் அல்லது நடந்தாள். இங்கே கையோடு சேர்ந்து விட்டதன் காரணமாக போய்விட்டாள் என்ற கருத்தை கொடுக்கும். இசே இதனை, இவனை, இவளை, இதற்கு, இவளுக்கு, இவனுக்கு. ஜிசே எதனை, எவளை, எவனை, எதற்கு, சலே நடந்தார்கள் அல்லது போனார்கள். वो चला वो चले பன்மையாக வந்திருக்கிறது மாசி முத்துலக். போனார்கள். உசே அவனை, அவளை, அதனை, அவனுக்கு, அவளுக்கு. லியே எடுத்தார்கள். மாசி முத்துலக். वो लिया वो लिए எடுத்தார்கள். दिए கொடுத்தார்கள். वो दिया वो दिए. गए போனார்கள். वो गया वो गए. जिसे वो कहे எதனை அவர்கள் கூறுகிறார்களோ உசே தே ஆ அதனை கொடுத்து விட்டு வா அல்லது அதனை கொடுத்து வா. वो அவர்கள் ஹஜ்ஜுக்கு சலே கயே போய்விட்டார்கள். वो हज को चले गए அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார்கள். तुमने उसे आम दिए तुमने நீங்கள் உசே அவனுக்கு ஆம் தியே மாம்பழம் கொடுத்தீர்கள். உஸ்னே லியே அவன் எடுத்துக்கொண்டான். கௌர் கவனம், ஹவுஃப் பயம், கோன் யார், போல் பேசு, போல்னா மஸ்தர்ல இருந்து வந்தது போல். தோல் நிறு, தோல்னா மஸ்தர்ல இருந்து வந்தது தோல், நிறு. நாம் பொருட்களை தராதியில் போட்டு நிற்போம், தோல் என்று கூறுவோம். ஷோர் சப்தம், ஷோர் சத்தம். ஹூ நான் இருக்கிறேன், மே ஹூ நான் இருக்கிறேன். பொதுவாக ஹூ என்றால் இருக்கிறேன். தூத் பால், தூத் பால். ஹூப் நன்றாக. லூ எடுக்கட்டுமா எடுக்கட்டும். சச் போல் உண்மை பேசு. கம் நத்தோல் குறைவாக நிற்காதே. ஹூப் கௌர் சே சுன் நன்கு கவனமாக கேள். ஹூப் என்றால் நன்றாக, கௌர் என்றால் கவனமாக. சே சுன் ஹூப் கௌர் சே சுன் நன்கு கவனித்து கேள். ஷோர் நக்கர் சத்தம் போடாதே. खुदा का खौफ कर அல்லாவை பயந்து நட, இறைவனை பயந்து நட. ஏ கோன் ஹே இவர் யார் அல்லது இவன் யார் அல்லது இவள் யார் என்று கூறலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மற்றும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரைக்கும் खुदा निगहबान.